நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ நாகை மாலி போட்ட இடத்துல காட்டின இடத்துல கைது போட்டாரு இல்லையா? அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் பேசுவாரு. இது நான் வேற டாக்குமெண்ட் இல்ல சாமி, நீங்க அடிச்ச டாக்குமெண்ட் தான். நாகை மாலி நீங்க அடிச்ச டாக்குமெண்ட் விஷயம் நான் பேசுறேன். போய் பேசுறேன். இதுல பாருங்க, நம்ம காமேஸ்வரம் இருக்குல்ல, காமேஸ்வரத்துல பார்க் கட்டினாங்களே, காமேஸ்வரத்துல நீலக்கொடி கடற்கரை திட்டத்தை செயல்படுத்துதல். இந்த பார்க், இந்த மூங்கில் குச்சி வச்சு 4 அடியில பார்க் செஞ்சிருக்கு. 4 கோடி ரூபாய் கணக்கு எழுதிருக்காங்க. 4 கோடி ரூபாய் கணக்கு. எங்க அந்த பார்க் 4 கோடி ரூபாய் பெருமாங்க. அது 4 கோடி ரூபாய். 4 கோடி எவ்வளவு? 400 லட்சம். 400 லட்சம் இந்த பார்க் பெருமாது. இது மட்டும் பரவாயில்லைங்க. அங்கேயாச்சும் பார்க் இருக்கு. 50 லட்சம் பண்ண வேண்டிய வேலையை 400 கோடி பண்ணிருக்காங்க. அது 400 50 லட்சம் பண்ற வேலையை 400 லட்சம் பண்ணிருக்காங்க. இருக்கு ஆனா இல்ல. 50 லட்சத்துக்கான பார்க் இருக்கு. ஆனா 400 கோடிக்கான 4 லட்சத்துக்கான பார்க் இல்ல. இருக்கு ஆனா இல்ல. ஆனா இல்லவே இல்ல ஒண்ணு இருக்கு. கீழ்வேலூர் ஒன்றியம் வடகரை ஊராட்சி வங்காரமாடின்னு ஒரு இடம். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இதே கீழ்வேலூர் சட்டமன்றத்துல இருக்கு. என் தம்பியை போய் காமிச்சாங்க. நீங்க இந்த சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி ஒரு கிராமம் இருக்கு. அவன் ஏதோ பொய் சொல்லி பகிர்ந்துருக்காங்க நினைச்சேன். ஆனா உண்மையிலே அத்திப்பட்டி ஒரு கிராமம் இருந்ததுன்னா அது கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில வடகரை ஊராட்சி இருக்கக்கூடிய இந்த வங்காரமாடி இடம் தான். ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, ரோடு இருக்காது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கா பார்க்கணும் ஆசை இருந்தா வங்காரமாடிக்காக கூட்டு போய் காமிக்கிறேன். ஆனா என்ன உயிரை பாய வச்சுட்டு கொண்டு வரல. உங்க எல்லாரும் இன்சூரன்ஸ் தான் கூட்டிட்டு போறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, சாலையில போகும்போது கொடை சாஞ்சி வண்டி விழுந்து வச்சுக்கோங்க, எல்லாம் நேரம் பரவ வேற. அப்படிப்பட்ட சாலைக்கு கப்பி கூட அடிக்கல, சல்லி கூட போடல, தாரை பார்க்காத சாலைங்க. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தார் சாலை போட்டேன்னு சொல்லி 13,67,827 ரூபாய்க்கு கணக்கு காட்டிட்டு நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ நாகை மாலி. ஆச்சரியமா இருக்கா? இது என்ன ஆச்சு? இன்னொரு பாருங்க, இங்க சுடுகாடு என்ன படிச்சு செருநல்லூர் ஒரு ஊராட்சி உங்களுக்கு தெரியும். செருநல்லூர் ஊராட்சியில ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு தார் சாலை கிடையாது. இல்ல, செருநல்லூர் இருக்கக்கூடிய மக்கள் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து தார் சாலையில போக மாட்டாங்க, சாலை வெட்டி போற மாதிரி இருக்கும். அந்த சுடுகாட்டுக்கு செருநல்லூர் சுடுகாட்டுக்கு தார் சாலை போட்ட கணக்காக 7,80,000 ரூபாய் சுவாகா பண்றாங்க. மாலி நல்லா ஜாலியா இருக்காரு. 5 வருஷம் ஜாலியா இருக்காரு.